நாம காரைக்காலுக்கு ஒரு வேலையா போயிருந்தோம். போற வழியில பூம்புகார் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பூம்புகார் போனோம். பூம்புகார் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்ச்சுகள் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஆர்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம வரலாற்றை நினைவுபடுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுல இருந்தது. அதாவது கரிகாலனோட பேரா இருக்கட்டும், கண்ணகி, கோவலன், மாதவி, இப்படி ஒவ்வொரு ஆர்ச்சுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த நினைவுகளோட அப்படியே பூம்புகாருக்குள்ளார நுழைஞ்சோம் அப்படின்னா ஒரு லைட் ஹவுஸ் வந்து நம்மளை வெல்கம் பண்ணிச்சு. சரி பீச்சுக்கு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போனா நம்மளை வந்து முதல்ல வெல்கம் பண்ணது எதுன்னா கருவாட்டு கடைங்க தான். பார்க்கும் போதே உண்மையிலே வாயில எச்சில் விடுற அளவுக்கு ஏகப்பட்ட கருவாடுகளை வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. உண்மையாவே நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கருவாடு வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க பூம்புகார் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா வெரைட்டியான கருவாடு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரேட் ரொம்ப கம்மியாவே கிடைக்கும். இப்போ இவர் காமிச்சது வந்து வஞ்சிரம் கருவாடு. நாம வந்து அவர்கிட்ட பேரம் பேசி அந்த கருவாட்டை வாங்கணும். அதாவது 350 ரூபாய்க்கே நம்ம வந்து வாங்கிட்டோம். அவங்க 500 ரூபா சொன்னாங்க. ஸோ 350 ரூபாங்கிறது உண்மையிலே ரியலி வெரி சீப்பு. 3/4 கிலோ இருந்தது. அது நம்ம ஊர்ல அது கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல வந்து சொல்லுவாங்க அந்த கருவாடு. நாம நெத்திலி கருவாடும் வஞ்சிரம் கருவாடும் வாங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம். பீச் உண்மையிலே பார்த்தா அவ்வளோ அழகா இருந்தது. நிறைய பாறைகள்லாம் இருந்தது. அப்படியே நாம சுத்தி சுத்தி பார்த்தோம். இங்க ஆக்சுவலா ஏற்கனவே கண்ணகிக்கு ஒரு கோயில் ஒன்று பீச் ஓரத்துல வந்து வச்சிருந்தாங்க. அதாவது சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வரலாறுகள்லாம் வந்து அந்த கோயில்ல வந்து இருக்கும். அது உள்ளுக்குள்ளார போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த கோயிலுக்குள்ளார வந்து பர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அந்த சைடு விடலை. நாம அதனால பீச் பக்கம் வந்து பீச்சே சுத்தி பார்த்துட்டு நாம திரும்பிட்டோம். இந்த கடலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. பூம்புகார் நகரம் ஏற்கனவே காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய காவேரி பூம்பட்டினம் இந்த கடலுக்குள்ளார வந்து முழுவதுமா வந்து புதைஞ்சிடுச்சு. ஏறக்குறைய 90% மேல புதைஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பகுதிகள் தான் வந்து இப்ப கடல் ஓரத்துல வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதிகள்லாம். இங்க போகும்பொழுது உண்மையிலேயே பழைய நினைவுகள்லாம் நாம அசை போடுற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம ஸ்கூல் டேஸ்ல அந்த படிச்ச சிலப்பதிகார கதைகள் எல்லாமே வந்து இதுல நம்ம கண் முன்னே பார்க்குற மாதிரி இருந்தது. நான் அனுபவிச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கணும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு. இந்த பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க.